நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானை போட்டு செம்மடி அடிச்சாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இப்போ ரீசெண்டா அவங்க பார்டர்ல நடந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தரப்புலையும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்படி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல ஒரு வாட்டர் வாரையும் நடத்துச்சு. இப்போ ஆப்கானிஸ்தானும் அதே பண்ணுது. அதை பத்தி நான் ஃபுல் வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தானோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தானோட லைஃப் லைனா இருக்கிற இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கிடப்புல போட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெரரிசமும் வாட்டரும் ஒன்னா ஃப்ளோ ஆகாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி இதை நாம பண்ணோம். இப்போ ஆப்கானிஸ்தானும் இந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தாலிபானுடைய சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, குனார் ரிவர், அதாவது குனார்ன்றது ஒரு ரிவர், அது ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது. அந்த ரிவர்ல டேம கட்ட அவரு சொல்லியிருக்காரு. இது பாகிஸ்தானுக்குள்ள வரும் காபூல் ரிவரோட வாட்டர் ஃப்ளோவை வந்து பாத்தீங்கன்னா சோக் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. விளைநிலங்கள் காஞ்சி போகலாம். பாகிஸ்தானோட வாட்டர் டிபெண்டன்சியை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய மூவா ஆப்கானிஸ்தான் வந்து பாக்குதுன்னு சொல்லப்படுது. காஷ்மீர் கிளாசியர்ல இருந்து இந்து குஷ் மலை வர பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தோட ரிவர்ஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் ஆஃப் லிவரேஜா மாத்துறதுக்கு ஆப்கானிஸ்தான் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்ல போறோம். இந்த முறை டேம் கார்டை வச்சிருக்கிறது இந்தியா மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஒரு காலத்துல கண்ட்ரோல் பண்ண நினைச்ச ஒரு நாடு ஆப்கானிஸ்தான், அது இப்போ பாகிஸ்தானுக்கு திருப்பி அடிக்குதுன்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானோட ஓல்டு பேக்யார்டா இருந்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது பேட்டில் கிரவுண்டா, வாட்டருக்கான ஒரு பேட்டில் கிரவுண்டா இது மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பகல்காம் டெரர் அட்டாக்ல 26 சிவிலியன்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டாங்க நம்ம நாட்டுல. அந்த அட்டாக் பாகிஸ்தானோட பேக்டு டெரரிஸ்ட் தான் வந்து நடத்தினாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து ஆப்சன்ஸ்ல வச்சுட்டோம். இப்போ தாலிபான் ரூலிங்ல இருக்கிற ஆப்கானிஸ்தான் தன்னோட ஹைட்ரோலாஜிக்கல் மசில வந்துட்டு ஃபிளெக்ஸ் பண்ணதுன்னு தான் நம்ம இப்போ சொல்லணும். தன்னோட ரைட்ஃபுல் வாட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண டேம காட்ட அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த விஷயத்துல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானோட கைபர் பக்தான்குவாக்குள்ள ஃப்ளோ ஆகுற இந்த குனார் ரிவர் சீக்கிரமே வெப்பனைஸ் ஆகலாம். வெப்பனைஸ் இந்த சென்ஸ் நான் சொல்றது டேம் கட்டு அதை வந்து ஒரு ஆயுதமா ஆப்கானிஸ்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒரே ஒரு ட்ரூத்தை தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் தான் பவர் அண்ட் பாகிஸ்தானோட ஓவர் டிபெண்டன்சி தான் அதோட பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு 2 பேருமே ரிலைஸ் பண்ணிட்டாங்க. இஸ்லாமாபாத் ரீஜியனோட ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரண்ட் வாட்டர் வாரை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2 பக்கமும் இருந்து தண்ணீரால தாக்கப்பட போகுது பாகிஸ்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாட்டர் எப்பவுமே சவுத் ஏஷியாவோட ஒரு இன்விசிபிள் வெப்பனா தான் நம்ம வந்து பாக்குறோம். இண்டஸ் ஆகட்டும், காபூல் ஆகட்டும், குனார் ஆகட்டும், இது எல்லாமே வெறும் ஆறுகள் கிடையாது. மில்லியன் கணக்கான மக்களுக்கு அக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் சர்வைவலுக்கான ஒரு முக்கிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. 1947 இருந்து பிரிட்டிஷ் இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ணதுல இருந்து நிலத்தை மட்டுமே அவங்க வந்து பிரிக்கல, லைஃப் லைனாவும் வந்து சேர்த்து, அதாவது இருக்கிற இந்த வாட்டரையும் தான் வந்து பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது பிரிக்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஸ்ட்ரீம் அட்வான்டேஜ் வந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லணும். பாகிஸ்தானுக்கு டவுன் ஸ்ட்ரீம் டிபெண்டன்சி தான் வந்து கிடைச்சது. பல டெக்கேட்ஸாவே இந்த இன்பேலன்ஸ் இருந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா 1960ல வேர்ல்டு பேங்க் வந்து மீடியேட் பண்ணாங்க. அது அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இது ஒரு மாடரேட் செய்யப்பட்ட ஒரு ட்ரீட்டியா நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ட்ரீட்டியில ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ஆன பீஸ், ராவி, சட்லஜ் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ஆன இண்டஸ், ஜெனாப், ஜீலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. ஆனா ஆறுகள் மாதிரி ட்ரீட்டிஸ காலப்போக்கில் கோர்ஸ் மாறும் தான் நம்ம பார்க்கணும். பகல்காம் டெரர் அட்டாக் அப்புறம் நாம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியும். பாகிஸ்தானோட வாட்டர் இன்செக்யூரிட்டி மறுபடியும் தலைதூக்க ஆரம்பிச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாகிஸ்தான் அந்த கிரைசிஸை கண்டெயின் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் ஒரு புது ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல டெக்கேட்ஸா பாகிஸ்தான் டெரரிசத்தை வந்து ஒரு வெப்பனா வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ இந்தியா வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா வெப்பனைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்தியாவோட ஜஸ்டிபிகேஷன் ரொம்ப ரொம்ப கிளியர். பாகிஸ்தான் மண் வந்து பாத்தீங்கன்னா டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணுது. அதனால வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜிட்டிமேட் கவுண்டர் மெஷரா ஆச்சு அப்படின்னு வந்து இந்தியா ஜஸ்டிபிகேஷன் வைக்குது. இந்த மூவ் வந்து பாகிஸ்தானோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் அவுட்புட்டை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பஞ்சாபோட வீட் மற்றும் சிந்துவோட ரைஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி தர லைஃப் லைன் வந்து சுருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது போதுமான அளவு தண்ணி பற்றாக்குறை அங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கண்கூடா பார்க்க முடியுது ரீசெண்ட் டேஸ்ல. இஸ்லாமாபாத்துக்கு இது ஒரு ஹார்ஷ் ரிமைண்டராகவும் நம்ம பார்க்கிறோம். அவங்களோட ஆறுகள் வந்து எப்பவுமே அவங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்றோம். எங்க சிட்டிசன்ஸை கொல்றவங்களுக்கு நாங்க ஏன் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கேள்வி கேட்டு இருக்கு. இதுதான் இந்தியாவோட மூடும் கூட. பாகிஸ்தான் கடுப்பாகி இருக்கும் போதே தாலிபானுடைய சுப்ரீம் லீடர் வந்து அக்கும்சாடா ஒரு பிளண்ட்
பிளண்ட் கமாண்டை கொடுத்திருக்காரு. அதுதான் நான் சொன்ன இந்த குனார் ரிவர்ல டேம்ஸ் கட்டுறது அப்படின்றது. ஆப்கானிஸ்தானோட இந்த மூவ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட டிஃபாக்டோ பார்டரான அந்த டூரான் லைன் இருக்கு இல்லையா, அத வாரக்கணக்கிலான சண்டைகளுக்கு பிறகு, அதாவது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு வார சண்டைக்கு அப்புறம் அந்த பார்டரை வந்து பாத்தீங்கன்னா காபுல் செல்லாதுன்னே வந்து திரும்பவும் சொல்லியிருக்கு. ஏற்கனவே அவங்க வந்து அந்த பார்டரை வந்து ஒத்துக்க கிடையாது, அது பிரிட்டிஷ் இந்தியா அப்போ பார்ட்டிஷன் அப்போ பிரிச்ச பார்டர் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. திரும்பவும் அவங்க அதையே தான் வலியுறுத்துறாங்க, அது ஒரு ஒரிஜினல் பார்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தானுக்கு இது வெறும் ஹெட்லைன் மட்டும் கிடையாது, இது ஒரு நைட் மேராவே பார்க்கப்படுது. குனார் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட கைபர் பக்தான்குவாவுக்கு ஃப்ளோ ஆகி அங்கிருந்து காபுல் ரிவரோட மெர்ஜ் ஆகி கடைசியில இண்டஸோட சேருது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ஸ்ட்ரீம்ல எந்த ரிடக்ஷன் வந்தாலும் அது டவுன் ஸ்ட்ரீம்ல ரிப்பிள் ஆகி கைபர் பக்தான்குவா மட்டும் இல்லாம பஞ்சாபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டினியை போடும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. குனார் ரிவர் ஹிந்து குஷ்ல பிறந்து 480 கிலோமீட்டர் வந்து பாய்ந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழையுது. பார்டரை வந்து அது கிராஸ் பண்ண உடனே அதோட பேரை வந்து மாத்தி வச்சிருக்காங்க, அதாவது சித்ரால் ரிவர் அப்படின்னு வந்து அதை பேர் சொல்றாங்க. மேலும் ஜலாலாபாத் பக்கத்துல காபுல் ரிவரோட இது போயிட்டு சேருது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கன்ஃப்ளஷன் தான் மில்லியன் கணக்கான பாகிஸ்தானுக்கு லைஃப் லைனா பார்க்கப்படுது. இதுதான் வந்து பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சர் ஹார்ட்லேண்டுக்கான ஒரு கேட்வேவும் சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் அப்ஸ்ட்ரீம்ல என்ன செய்யுதோ அதுதான் பாகிஸ்தானோட டவுன் ஸ்ட்ரீம்ல என்ன சாப்பிடணும்னு டிக்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ, தண்ணி கொடுத்தா தான் இங்க விளையும்ன்ற நிலைமைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு சுச்சுவேஷனை ஆப்கானிஸ்தான் கொண்டு வர போகுது அப்படின்னு தான் நம்ம இங்க இருந்து பார்க்கணும். இந்த ஒரு ஆப்கானிஸ்தானோட மூவ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எர்த்குவேக் மாதிரி தான் நம்ம பார்க்கணும். குனார்ல டேப்பை ஹோல்டு பண்ணுவதன் மூலம் தாலிபான்கள் வந்து புல்லட்ஸை விட பவர்ஃபுல்லான ஒரு பார்கெனிங் சிப்பை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானோட ஹைட்ரோலாஜிக்கல் வனரபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கே இந்தியாவோட டேம்ல இருந்து மேற்கே ஆப்கானிஸ்தானோட பிளான்டு ரிசர்வியர் வர இது வெறும் வாட்டர் பத்தி இல்ல, இது ரிவெஞ்ச் பத்தினது அப்படின்னு நம்ம சொல்லணும். டூரான் லைன்ல நடந்த சண்டைகள்ல பாகிஸ்தான் அங்கீகரிக்கும் காலனித்துவ பார்டரை ஆப்கானிஸ்தான் நிராகரிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க. காபூல், இஸ்லாமாபாத், ஆப்கானிஸ்தான் மண்ணில் பாம்பிங் வந்து நடந்துச்சு. பாகிஸ்தான் காபூல்ல வந்து டெரரிஸ்டுக்கு அடக்கலம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணாங்க. இப்போ தாலிபானோட வாட்டர் மூவ் பேபக்கா தெரியுதுன்னு தான் சொல்லப்படுது. சில வாரத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் மல்வி அமீர் கான் முக்தாதி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர் சார் அவர்கள் வந்து மீட் பண்ணாரு. நியூ டெல்லியில இந்த சந்திச்சாரு. இதுல நிறைய முடிவுகளும் எடுக்கப்படுது. அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வெறும் டிப்ளமேட்டிக் ஃபிளப் மட்டும் இல்ல, ஒரு புது வாட்டர் பார்ட்னர்ஷிப்கான ப்ளூ பிரிண்டே வந்து அதுல கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இரு தரப்பினருக்கும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து கோஆபரேஷன் பண்ண அக்ரி பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம இதுல இருந்து பாக்குறோம். இது இந்தியாவுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஹார்ட் ப்ரோவின்ஸ்ல சல்மா டேம், அதாவது இப்போ என்னன்னு அழைக்கப்படுதுன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேம்னு அமைக்கப்படுது. இந்த டேம் கிட்டத்தட்ட 300 மில்லியன் அளவுக்கு இந்தியனுடைய மதிப்பில் 2016 இந்தியா ஆப்கானிஸ்தானுக்காக கட்டி முடிச்சது. அந்த ப்ராஜெக்ட் வீடுகளுக்கு லைட்ஸ் கொடுக்குது. ஏன்னா டேம்ல வந்து ஹைட்ரோ பவர் நம்ம எடுக்கிறோம், அது மூலியமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அங்க இருக்கிற நிறைய வீடுகளுக்கு வந்து பவர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம 7500 ஹெக்டேர் நிலங்களுக்கு இரிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. சிம்பாலிக்கா இந்தோ ஆப்கானிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இந்த ஒரு விஷயம் காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்தியாவுடைய $250 மில்லியன் மதிப்புடைய ஒரு கமிட்மெண்ட், அதாவது ஷாகர்துர்க் டேம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பா இந்தியா எடுத்து வச்சிருக்கு. அது காபூல் சிட்டி மற்றும் ஃபார்ம்லேண்டுக்கான 147 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வாட்டர்ஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுக்கு இது ஒரு டெவலப்மெண்டா தெரியல, ஆனா இது ஒரு மிகப்பெரிய என்சைட்டல்மெண்டா தான் தெரியுது. அதுவும் சுத்து போட்ட மாதிரி தான் நம்ம வந்து இதை பார்க்கிறோம். வாட்டர் டிப்ளமசி படு வேகத்துல போற மாதிரி தெரியும். தாலிபான் ஏன் இப்போ இதை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது டொமஸ்டிக் ஆப்டிக்ஸ் வந்துட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வாட்டரை கண்ட்ரோல் பண்ணினா அவங்க வந்து குறிக்கோளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பல டெக்கேட்ஸா இருந்த ஃபாரின் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் தாலிபான் ரெஜிம் ஸ்ட்ரென்த்தான ப்ராஜெக்ட் பண்ண விரும்புது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாளாவே தாலிபானை வந்துட்டு, அதாவது ஆப்கானிஸ்தான் ஒரு நாடை பல நாடுகள் தான் கையில வச்சிருந்தாங்க. யுஎஸ்எஸ்ஆர் ஆகட்டும், யுஎஸ்ஏ ஆகட்டும், இது மாதிரி அவங்க ஒரு அடிமைப்பட்ட நாடாவே தான் இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆறுகளை வந்துட்டு கமாண்ட் பண்றது மாதிரி ஒரு சர்வனிட்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் நம்புது. செகண்ட், இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் போஸ்டரிங் அப்படின்னு பார்க்கப்படுது. வாட்டர் கார்பரேஷன்ல இந்தியாவுடன் அலைன் பண்ணி குனார்ல டேம் கட்ட தன்னோட ரைட்ஸை அசெப்ட் பண்றதன் மூலம் தாலிபான் ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு சொல்றோம். இனிமே அது பாகிஸ்தானுடைய டோனுக்கு ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட், இது ஒரு லிவரேஜா பார்க்கப்படுது. அதாவது ஆப்கானிஸ்தானுடைய கேஷ் ட்ராப்பா இருக்குது, அதாவது மிகவும் வந்து ஒரு வறுமையில அது இருக்கு. ஆனா வாட்டர் தான் அதோட இப்போதைக்கு கரன்சியாவே பார்க்கப்படுது. டேப்பை டைட் பண்றதன் மூலம் காபூல் வந்து ட்ரேடு டிரான்சிட் ரூட்ஸ்
ரூட்ஸ் மற்றும் பார்டர் நெகோசியேஷன்ல பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பவர் அது வந்து பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஆப்கானிஸ்தானுடைய ஹைட்ரோ ரியல் பொலிட்டிக் வெர்ஷனா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானோட ப்ராப்ளம் என்னன்னா அதோட அண்டை நாடுகள் அப்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது மட்டும் இல்ல, வாட்டர் ஒரு நாளும் ரன் அவுட் ஆகாதுன்னு நினைச்சு பல டெக்கேட்ஸா வாட்டரை வந்து அவங்க வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. பாகிஸ்தான் நாட்டோடைய பர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி 1947 எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கியூபிக் மீட்டர்ஸா இருந்துச்சு. இப்போ 1000க்கும் கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது ஒரு அபாயகரமான நீர் பற்றாக்குறையினுடைய உச்ச வரம்பை வந்து தொட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அக்ரிகல்ச்சர், இப்போ இந்தியாவோட டேம் டிப்ளமசியும் ஆப்கானிஸ்தானோட திடீர் ஹைட்ரோலாஜிக்கல் அசர்டிவ்னஸும் சேர்ந்தா பாகிஸ்தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோமை ஃபேஸ் பண்ணும் தான் சொல்லப்படுது. பஞ்சாபோட வீட் பெல்ட்ஸ்ல இருந்து சிந்துவோட கேனல்ஸ் வர பாகிஸ்தானினுடைய ஃபுட் செக்யூரிட்டி லிட்டரலா ஆவியாகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கு. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபார்மல் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது காபூலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜையும் ஃப்ரீடமையும் கொடுக்குது. டூரான் லைன் இன்னும் ஒரு அன்ரிசால்வ்டு பார்டரா தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பாக்குது. இதனால வாட்டர் பற்றின எந்த ஒரு டெக்னிக்கல் டாக்கும் பொலிட்டிக்கல் டைனமேட்டை மாத்தாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சுருக்கமா சொன்னா ஆப்கானிஸ்தான் யூனிலேட்டரலா ஆக்ட் பண்ண முடியும் இந்த விஷயத்துல அப்படின்னு பாக்குறோம். பாகிஸ்தானுக்கு ட்ரீட்டி பேஸ்டு ரிசோர்சஸ் எதுவும் இல்லை. இந்தியா கிட்ட அவங்க ஃபைட் பண்ற மாதிரி வாட்டர் எங்களுடைய ரைட்ஸ், நீங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நாங்க வந்து வேர்ல்டு பேங்க் மூலியமா தான் சால்வ் பண்ணாங்க, நாங்க வேர்ல்டு பேங்க்ல போய் நிப்போம், இந்த மாதிரி நாங்க வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் நிப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆப்கானிஸ்தான்ட்ட அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டும் இந்தியா கிட்ட இருக்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான்ட்ட அவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த சமச்சீரற்ற தன்மை, அதாவது காபூல் ரிவரை சவுத் ஏசியாவினுடைய ஹைட்ரோபாலிட்டிக்ஸை அடுத்த ஃபிளாஷ் பாயிண்டா மாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ குனார்ல டேம் கட்ட ஆப்கானிஸ்தான் எடுத்த டிசிஷன் அந்த பேட்டில் ஃபீல்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த முறை வெப்பன்ஸுக்கு பதிலாக வாட்டரை தான் வந்துட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய வெப்பனா எடுத்திருக்காங்க. அப்ஸ்ட்ரீம்ல ரீட்டர்ன் பண்ணும் ஒவ்வொரு கியூபிக் மீட்டர்ஸ் வாட்டரும் பாகிஸ்தானோட இரிகேஷன் மற்றும் ட்ரிங்கிங் நீட்ஸை வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம்ல கம்மியான ஒரு ஃப்ளோவா தான் மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஃபுட் இன்ஃப்ளேஷன்ல இருக்கு பாகிஸ்தான் மற்றும் பவர் அவுட்டேஜ் நிறைய இருக்கு. இது எல்லாமே ஃபேஸ் பண்ற ஒரு நாட்டுக்கு இது ஒரு டிக்கிங் டைம் பாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு டைம் பாம், எப்போ வேணாலும் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல் ரிவரோட பல கிளை நதிகளை கண்ட்ரோல் பண்றதுனால பாகிஸ்தானோட ஹைட்ரோலாஜிக்கல் செக்யூரிட்டி தாலிபான் கையில இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு ஜியோபாலிட்டிக்கல் ஐரணி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது. சவுத் ஏசியாவில் வாட்டர் இப்போ அபிஷியல் ட்ரேடுக்கு பதிலா ரீஜனோட புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியா தன்னோட ரிவர் ப்ராஜெக்டை டாமினன்ஸா வந்துட்டு அசஸ் பண்ணி யூஸ் பண்ண நினைக்குது. ஆனா ஆப்கானிஸ்தான் இப்போ அதை ஒரு பிளே புக்கா வந்துட்டு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம என்ன பண்ணோமோ பாகிஸ்தானுக்கு அதையே வந்து ஃபாலோ பண்ணி ஆப்கானிஸ்தானும் பண்றதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காலத்துல ரீஜியனோட, அதாவது இந்த ஏரியாவில் ஒரு மேனிபுலேட்டரா இருந்த பாகிஸ்தான் இப்போ தன்னோட ஜியோகிராஃபியால அவங்க மேனிபுலேட்டடா பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வேட்டையாட போறவரே வந்து வேட்டையாடப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது ஒரு ஆப்கானிஸ்தானை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட வளர்த்து விட்டாங்க, இப்போ எல்லாமே அவங்க பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். இந்த ஷிஃப்ட் ஒரு ஆக்சிடென்டல் இல்ல, இது ஒரு ஸ்ட்ரக்சரல். சோர்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க தான் ஸ்டோரியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. கிளியர் நரேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சுத்தி இருக்கிற அப்ஸ்ட்ரீம் நேஷன்ஸ் அதை ஒரு பார்ட்னரா பார்க்காம ஒரு ப்ராப்ளமா பார்க்கறாங்க. கண்டிப்பா பாகிஸ்தான் நமக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, ஆப்கானிஸ்தானும் ப்ராப்ளம். இதை ஆப்கானிஸ்தான் கிளியரா ரியலைஸ் பண்ணி இருக்கு. இந்தியா இண்டஸை யூஸ் பண்ணுது, ஆப்கானிஸ்தான் குனாரை யூஸ் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இரண்டும் சேர்ந்து பாகிஸ்தானோட பார்டர் செக்யூரிட்டி மற்றும் டிப்ளமேட்டிக் ஸ்பேஸை ஸ்குவீஸ் பண்ணும் ஒரு பிரஷர் பெல்ட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தாலிபானுடைய மூவ் வெறும் மீறுதல் கிடையாது, எந்த ஒரு விதிமீறலும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன். அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி தாலிபான் வந்து அவங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்தியா தான் முதல்ல இந்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு போச்சு, ஆப்கானிஸ்தான் அதை அதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். பகல்காமுக்கு பிறகு இந்தியா வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டை தற்காலிகமா நிறுத்தி வச்சப்போ அது ஒரு மெசேஜை அனுப்பிச்சு அப்படின்னு தான் நம்ம பண்ணோம். டெரரிசத்துக்கு கான்சிக்வன்ஸ் உண்டு, அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பாகிஸ்தானுக்கு தெளிவா சொல்லியிருந்தோம். இப்போ காபூலும் அதே திங்க தான் வந்து செய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். வேறு காரணங்களாக இருந்தாலும் சரி, சோவனிட்டி, பிரைடு அண்ட் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச், இது எல்லாமே ஆப்கானிஸ்தான் ஒரு இந்த வாட்டர் மூலியமா ஆக்ஷன் எடுத்திருக்கு இந்த விஷயங்களுக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பாகிஸ்தானுக்கு அதனோட தலையில இப்போ ரைஃபிளுக்கு பதிலா ஒரு ரிவர் தான் வந்து நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வெறும் என்வரான்மெண்டல் கிரைசிஸ் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கிரைசிஸா தான் எல்லாரும் பார்க்கறாங்க. இண்டஸ்ல இருந்து ஃப்ளோ ஆக கூட கம்மியான வாட்டர் இரிகேஷனை கண்டிப்பா கம்மியாக்கும், அதாவது விளைச்சலை கம்மியாக்கும்
நடக்கும், பவர் ஷார்டேஜ் கண்டிப்பா அதிகமாகும், டொமஸ்டிக் அன்ரெஸ்ட் அதிகமாகும், இன்டர்னல் இன்சர்ஜென்சிஸ் வந்துட்டு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2 பக்கமும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த வாட்டர் கிரைசிஸ் இன்னும் பெரிய பிரச்சனையா கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. பாகிஸ்தானுடைய ட்ரெடிஷனல் ஃபாரின் பாலிசி, அதாவது ஜியோகிராஃபியை லிவரேஜ் பண்ணுவது இப்போ தன்னோட சொந்த ஜியோகிராஃபினுடைய வெயிட்னால கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்கானிஸ்தானை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஜியோகிராஃபிக்கு, ஏன்னா நம்ம பாகிஸ்தானை தாண்டி தான் ஆப்கானிஸ்தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால ஆப்கானிஸ்தானை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க மூலியமா தான் நம்ம வியாபாரமே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஜியாலஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்கிறதா அவங்க கற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அட்வான்டேஜ் இப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா மாறி நிக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணிச்சோ அதே தான் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு இப்போ பண்ண போகுதுன்னு சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு எதிராக பல திட்டங்களை செஞ்சிருந்தது. ஏற்கனவே நம்மளோட ஒரு ஃபிளைட்டை கடத்திட்டு போய் ஆப்கானிஸ்தானை நிறுத்தி இந்தியன் கவர்மெண்ட்டை மிரட்டி தீவிரவாதிகளை வெளியே அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆப்கானிஸ்தான் உதவியோட நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் நமக்கு வந்துட்டு நட்பு நாடா மாறி அவங்களுக்கு எதிரியா மாறி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இப்போ ஆப்கானிஸ்தானும் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் வாட்டர். இப்போ வந்துட்டு பாகிஸ்தான் தலையில துப்பாக்கிக்கு பதிலாக தண்ணியை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா 2 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதுல இருந்து பார்க்குறோம். கண்டிப்பா வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.